உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று உலகமெங்கும் பரவி கிடக்கின்றது என்றாலும் மனித குலத்திற்கு நன்மைக்கு பதிலாக தீமைகளை அதிகம் அறிவிக்கக்கூடிய பொல்லாத பழக்கம், இளைஞர்கள் முதல் முதியோர்கள் அனைவரையும் பாதிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை பற்றி வள்ளுவர் பெருந்தகையும் சொல்லியிருக்கின்றார், மது உண்ணக்கூடாது என்று. உண்ணீர் மதுவை உண்டக்கால் கண்ணீரில் கரையும் வாழ்வு என்பது வள்ளுவர் வழிவந்த என்னுடைய கருத்து. அதை பற்றி ஒரு கவிதை உங்களால் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளமது நிறைந்திட்டால் வாழ்வில் ஊக்கமது நிறைந்திடுமே, எண்ணமது உயர்வானால் ஏற்றமது நிறைந்திடுமே, ஏற்றமது நிறைந்திடுமே உன் வாழ்வு உயர்ந்திடுமே. கண்ணல் மது தம் மகவின் கனியமது சுவைத்திட்டால், கண்ணல் மது அல்ல கண்ணமது, கண்ணமது தம் மகவின் கனியமது சுவைத்திட்டால் இனியமது அதற்கிணை உண்டாமோ இவ்வுலகில். கள்ளமது இல்லாது தன் மனையறம் காக்க வெள்ளமதுவாய் பெருகாதோ இறையருள் என்னாலும். நல்லமது இவை இன்பம் தந்திடும் போதினிலே கொல்லுமதனை குடித்து குவலயத்தில் காயமொடு கருத்தழிந்து மானிடரே. ஞாலமது புரண்டு இடிநிலையால் உழலும் ஞமலியது போல் நலிவுற்று போகும் நிலை. இதயமது நிறைந்திட்டால் உனது இல்லமது நிறைந்திடுமே, காயமது அழிக்கும் கடின நோய்க்காளாக்கும் மாயமது நீங்க சிந்தை தெளிவுற சிந்திப்பீர் என் அன்புளமே. நேயமது வாழ்வில் நிறைந்து வாழ நாளும் நாம் இறை வழி காட்டிடுவான் என உணர்வீர். நண்பர்களே, நேயர்களே, நன்றி, வணக்கம்.